வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி எஸ்பிஓவில் வந்து டெமோ தேட் டாஸ்க் வந்து எப்படி கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்மளோட எஸ்பிஓ போர்ட்டலில் லாகின் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ணிட்டு அதில் டுடே டாஸ்க்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இதில் வந்து எப்படி ஸ்டெப்ஸ் அண்ட் வீடியோ ரெண்டுமே இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா கூகுள் ப்ளே ஸ்டோரை போய் ஃபஸ்ட் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணணும். ப்ளே ஸ்டோர்னு டைப் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ப்ளே ஸ்டோர் ஆப் ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல சர்ச்சுன்னு ஆப்ஷன் இருக்குல்ல, அதில் போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு என்ன ஆப் நேம் கொடுத்துருக்காங்களோ அதை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். கேரோ கொடுத்துருக்காங்க, இதை டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணும்போது இதுதான் அந்த ஆப்பு. இதை ஓப்பன் பண்ணுங்கள். இன்ஸ்டால் கொடுங்க. சரியா, இன்ஸ்டால் கொடுங்க. இன்ஸ்டால் ஆனோடனே ஓப்பன் பண்ணுங்கள். இந்த ஓப்பனை கிளிக் பண்ணுங்கள். பேஜ் வந்து லாகின் பண்ணுங்கள். அதை ஃபஸ்ட்டு சைன்அப் பண்ணுங்கள். இதில் வந்து உங்களோட ஃபோன் அல்லது இமெயில் ஐடி கொடுங்க. நான் வந்து இமெயில் ஐடி கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. பாஸ்வேர்டு நம்ம தான் செட் பண்ணணும். பாஸ்வேர்ட் செட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. செட் பண்ணி கண்டினியூ கொடுத்தோன்னே ஃபோன் நம்பர் கேட்கும், என்ட்ரு பண்ண சொல்லி. அதில் ஃபோன் நம்பர் என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. நம்மளோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும். இப்போ நான் வந்து ஆட்டோ ஃபில் கொடுத்துருக்கனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிட்டு, உங்களுக்கு வந்து ஆட்டோ ஃபில் இல்லை அப்படின்னாக்கி வந்து டைப் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் மெசேஜ் பாக்ஸில் போய் செக் பண்ணி டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. உங்களோட நேம் இதில் கொடுங்க. நேம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுங்க. இந்த ஆப்பை வந்து நமக்கு யூஸ் பண்ணுறதும் பண்ணாததும் நம்ம விருப்பம் தான் சொல்லியிருக்காங்க. நமக்கு வந்து மெயினாக வந்து ஆப்பை இன்ஸ்டால் மட்டும் பண்ணணும். நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணுங்கள். இதை யூஸ் பண்ணணுமா பண்ணண்டாமா நீங்கள் தான் யோசித்துக்கிடணும். அதில் ஸ்டார்ட் கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு எந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதில் போய் ப்ரொஃபைல்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, ப்ரொஃபைல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் நம்ம மெயினாக எடுக்க வேண்டியதே ரெஃபரண்ட் ஏனில் இருந்துருக்கிற ஒரு லிங்கு. அந்த லிங்கை தான் நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணணும். ப்ரொஃபைலை கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்படியே கீழே வாங்க. இதில் வந்து ரெஃபர் அண்ட் ஏன் இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் டேப் டு காப்பின்னு இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். லிங்கு கிளிக் ஆயிரும். இது அப்படியே நம்ம போர்ட்டலில் போய் பேஸ்ட் பண்ணணும். நம்ம போர்ட்டல் சைட்டில் போய் இதில் வந்து நம்மளோட நேம் இருக்கும், ஸ்டாஃப் ஐடி இருக்கும். இதில் உங்களோட டைட்டில், அதாவது நம்ம ப்ளே ஸ்டோரில் தானே ஆப் டவுன்லோட் பண்ணோம், அப்போ ப்ளே ஸ்டோருன்னு கொடுக்கணும். ஹெட்டிங்கில் ப்ளே ஸ்டோர் அப்ளிகேஷன் டைப் பண்ணுங்கள். இதில் வந்து சூஸ் டைப்பில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இதில் வந்து வெப்சைட்டை சூஸ் பண்ணுங்கள். சரியா, வெப்சைட்டை சூஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல கிளிக் பண்ணிவிட்டு லாங் ப்ரெஸ் பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். நமக்கு அதில் கிளிக் பண்ணோன்னே இங்கே கீழே நிறைய லிங்கெலாம் ஓப்பன் ஆகும். நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண லிங்கெல்லாம் ஓப்பன் ஆகும். அதனால் இங்கே மட்டும் கிளிக் பண்ணாதீங்க. நம்ம இந்த இடத்துலையே லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் பேஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அந்த பேஸ்ட்டை கிளிக் பண்ணலாம். நம்ம வந்து
அந்த ஆப்பில் காப்பி பண்ண லிங்க்கு பேஸ்ட் ஆயிரும். பேஸ்ட் பண்ண உடனே இதில் சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தோன்னே நம்மளோட அமௌண்ட் வந்து ஆட் ஆகிரும். ஏதாவது சிஎஸ்ஆர்எஃப் டோக்கன் மிஸ் மேட்ச் அப்படின்னு வந்துச்சுன்னா ஒருக்கா போர்ட்டலில் லாக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப லாகின் பண்ணுங்கள். சப்மிட் ஆகிரும். தேங்க்யூ.